வணக்கம் நண்பர்களே. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது கிடச்சிக்கலாம். நாங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம காமெட் ஈவின்னு ஒரு குட்டி காரை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா லெக்ஸஸ் RX 350Hன்னு ஒரு ஆல் வீல் டிரைவ் காரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கிராஸ் ஓவர் டிசைனில் இருக்கிற கைண்ட் ஆஃப் ஒரு காரு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட டைமென்ஷன்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4890 mm லென்த்தும், 1920 mm வித்தும், 1695 mm ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்லீக்கியான ஒரு டிசைனில் இருக்கிற காரு. பார்த்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும் இந்த கார் ஆக்சுவலி. ஸோ ஏரோடைனமிக்ஸ் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம பார்த்தாலே அங்கங்கே வெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி இருக்கிறது மட்டும் டம்மி அந்த வெண்ட்டு நம்பாதீங்க யாரும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா லெக்ஸஸ்க்கான லோகோ இருக்குது. தென் எல்இடி பார்த்திங்கன்னா டிஆர்எல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஏமாற்றிட்டாங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு, தென் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப் இருக்குது. தென் ஏர் வெண்ட் ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் இருக்குது. தென் ஹெட்லாம்ப் வாஷரும் கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ க்ரில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அப்படியே மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ஆக்சுவலி நல்லாயிருக்கு. வீல் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 21 inches அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெப்னி கம்மியாக தான் கிடைக்குது. தென் டிஸ்க் ஆக்சுவலி ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் பின்னாடி வந்திங்கன்னா லெக்ஸஸ்னு அதுக்கான பேட்சிங் இருக்குது. வைப்பர் ஆக்சுவலி ஸ்பாய்லருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இல்லையே நினச்சிக்காதீங்க, இருக்குது ஆக்சுவலி அது. தென் நம்ம பின்னாடி பூட் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 612 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். டெயில் லேம்ப் ஆக்சுவலி ஃபாக் லேம்ப் இருக்குது. இதில் 2 சைடுமே ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி. தென் டெயில் லேம்ப்பு அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதோட இன்டீரியரு. ஸோ வென்டிலேட்டட் சீட்ஸு, தென் 10-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குது. மெமரி ஃபங்க்ஷன்ஸோடு இருக்குது. ப்ளஸ் ஸ்டியரிங் வீல்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு பவர் டில்ட் அண்ட் டெலிபோர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணி போயிட்டோம்னா முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு 14 inch ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமு. தென் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. தென் ஒரு வுட் அண்ட் ஃபினிஷில் நமக்கு கியர் லீவரு இல்லை அப்புறம் கப் ஹோல்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நிறைய டிரைவிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நமக்கான வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. முன்னாடி அதே மாதிரி போர்ட்டும் இருக்குது. ஸோ சைடு ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 21 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸு, ஓவர்வியூம்க்கான கண்ட்ரோல்ஸு எல்லா கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. தென் முன்னாடி பார்த்திங்கன்னா லைட். ஸோ பிரைட்னஸ் இந்த கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியலிங்க. முன்னாடி க்ளவ் பாக்ஸ் ஆக்சுவலி ஒரு டீசெண்டான அளவான ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலி மார்க் லேவின்சனோட ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு சின்ன வுட் ஃபினிஷோட ஒரு ப்ரௌன் தீமோடு ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸ்டேரிங் வீல் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்குது. தென் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணறிட்டேன். ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா க்ளவ் பாக்ஸ் ஃப்ரண்ட்லேருந்து ஓப்பன் ஆகும். பட் இதில் பார்த்திங்கன்னா சைட் வைஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதை பேசஞ்சர் சைட்லேருந்தும் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த க்ளவ் பாக்ஸு. ஸோ ஒரு மாதிரி டீப்பாக போகுது, நல்லா இருக்குது. தென் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. தென் ரீடிங் லேம்ப் ஆக்சுவலி டச்சில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்குது, பேனராமிக்கு. தென் பின்னாடியும் நமக்கு ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நமக்கான ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறதும், அதுக்கப்புறம் ஃபியூவல் லிட் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸு. தென் இது ஓப்பன் பண்ணுற லீவர் ஆக்சுவலி டோர் ஓப்பன் பண்ணுற லீவர் ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் ஆக்சுவலி புல் பண்ணுவோம், அது புஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரியரில் போனோன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆக்சுவலி. எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இழுக்கக்கூடாது ஆக்சுவலி, ப்ரெஸ் பண்ணணும் அந்த லீவரை. ஸோ வைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்னு கிளார் அடிக்காமல் இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அதோட காரோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஏசி பார்த்திங்கன்னா பின்னாடியும் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. அதாவது 2 சீட்டு, மிடில் சீட் மட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது இந்த இதில். ஸோ நமக்கு மார்க் லெவின்சனுக்கான பேட்சிங் இருக்குது, ஸ்பீக்கருக்கானது. ஸோ ஹேண்ட் ரெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
தென் அதே மாதிரி ஆக்சுவலி இதோட டிசைன் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. தென் இன்னொன்று வந்து ஸ்பேஸ் ஆக்சுவலி நல்லாவே பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டீப்பாகவே. மற்ற காரில் இல்லாத மாதிரி இதில் கொஞ்சம் டீப்பாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் பொருளெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம். ஸோ லெக் ரூம் ஆக்சுவலி நல்லா இருக்குது, ஹெட் ரூம் நல்லா தான் இருக்குது. தென் இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் வியூ திரும்ப காமிச்சிட்றேன். ஸோ IRVM பார்த்தீங்கன்னா பவர்ல. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கார் ரிவ்யூஸ்களுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.